தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததன் நோக்கம், ரட்சித்ததன் நோக்கம் நமக்காக நாம் வாழ்வது அல்ல, சுயநலக்காரர்களாய் இருப்பதற்கு அல்ல. ஆண்டவர் சொல்ற, தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பாயாக. இது பிரதான கற்பனை, கட்டளை என்று பார்க்கிறோம். என்னால் என் தேவனுக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கும் என்ன செய்ய ஆண்டவரே வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இருதயத்தை பார்த்து நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். கிருபைகளை தருவார், உங்களுக்கு வல்லமைகளை தருவார், வரங்களை தருவார். ஆமென். வரம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? மாமரத்துல மாங்காய் இருக்குன்னா மாமரத்துக்கு என்ன பிரயோஜனம்? மாமரமா சாப்பிடுதே? ஆமென். பிறர் தான் சாப்பிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபா வரங்களை தரும் பொழுது அந்த வரத்தை கொண்டு தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். ஆமென். பணத்தை மாத்திரம் வைத்தல்ல ஊழியம், கிருபையும் வரங்களையும் வைத்து ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அதை நீங்க செயல்படுத்தணும். 5 தாலந்து உள்ளவன் அது 10 தாலந்தாய் மாற்றின பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், நான் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள், ஆண்டவர் என்ன கிருபை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு செய்தால், ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு கலசம் தண்ணிய நாமத்து நிமித்தம் கொடுத்தாலும் அவருடைய பிரதிபலனை நீ அடையாமல் போவதில்லை. கடன் வைக்க மாட்டேன். நீ என் நாமத்து நிமித்தம், சீசன் நிமித்தம், தீர்க்கதரிசி நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நான் திருப்பி கொடுத்துடுவேங்கிற ஆண்டு பொய்யுரையாத தேவன், மறவாத தேவன். நீங்க அவருக்கென்று ஊழியம் செய்தால், ஜெபித்து ஆண்டவரை இந்த பகுதி அசைக்கப்பட, ஒரு ஆத்தும பெருக்கம் வர, தேவராட்சியம் கட்டப்பட, தேவ சித்தம் நிறைவேற, ஆண்டவரே இந்த அந்தகாரம் நிறைந்த இந்த பகுதியிலே ஆண்டவரே ஆயிரமாய் இருக்கிற வானமண்டலத்தின் துறைதனங்கள் அதிகாரம் நிறைந்த இந்த பகுதியிலே என் தேவனுடைய சித்தம் நிறைவேற, அழிந்த ஒரு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட என்னை கருவியாய் பயன்படுத்தும் என்று நீங்கள் திறப்பில் என்று செபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பகுதி அசைக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க மறைமுகமாக நன்மை செய்யலாம், வெளிப்படையாகவும் நன்மை செய்யலாம். எப்படி செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க, பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். விடுதலையாக்குங்கள், விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா.